ஹாய் மக்களே, ஃபேஸ்புக்கில் ஒரு அக்கா வந்து எங்களுக்கு வந்து கமெண்ட் போட்டிருக்காங்க. சுகந்தின்னு சொல்லிட்டு ஒரு அக்கா பாம்பே டெக்கு கருவாடு வந்து யார்ட்டையோ இருந்து வாங்கியிருக்காங்க. ஆனால் எங்கள்கிட்ட கிடையாது. நாங்கள் பாம்பே டெக்கு கருவாடு விற்கிறதும் கிடையாது. எங்களை பொறுத்தவரை எங்கள் போட்டில் என்ன மீன் வருதோ அதை மட்டும் கருவாடாக்கி உங்களுக்கு நாங்கள் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் நான் வந்து ஆரம்பத்துலேருந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் அவங்க பாம்பே டெக்கு கருவாடை வாங்கி ஏமாந்து அது ஏதோ பிளாஸ்டிக் மாதிரி வாடை அடிக்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அது இங்கிலீஷில் போட்டிருக்காங்க, நீங்கள் பாருங்க. அது போக ரொம்ப பேர் வந்து வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணியிருக்கேன், உங்கள்கிட்ட வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணேன், அந்த கருவாடு வந்துச்சு நல்லாவே இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. எங்கள்கிட்ட வெப்சைட்லாம் கிடையாதுக்கா. எங்கள்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் மட்டும். அதில் தான் ஏதோ கடவுள் புண்ணியத்தில் நாங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம். நீங்களும் அப்படி ஏமாறாதீங்க. அது போக துண்டு கருவாடெல்லாம் எங்கள்கிட்ட வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவீங்க. நான் துண்டு கருவாடு ஒரு கட்டத்தில் ஆரம்பத்தில் போட்டேங்க. இந்த துண்டு கருவாடு இப்போ வந்து நாங்கள் போடலை. எதுக்காகன்னா இப்போ விற்கிற மீனோட விலைகள் டாப்பில் போகுது. எனக்கு பச்சையாக விற்றாலே எனக்கு நல்ல விலைக்கு போடுறதுனால அந்த துண்டு கருவாடை வந்து நான் கருவாடாக்கி போடுறதில்ல. என்கிட்ட நீங்கள் எப்போ கேட்டாலுமே சின்ன கருவாடை தான் இருக்குது. நெத்திலி இருக்கும், சம்பாகுனி இருக்கும். அது சம்பாகுனி இப்போ வந்திருக்கு, அதனால இந்த சம்பாகுனி இருக்கும். இல்லைன்னா நகர காரா இப்படி கருவாடு மட்டும் தான் நம்மள்ட்ட இருக்கும். உங்களுக்கு வேண்டாம் வாங்கிக்கோங்க. எங்கள்கிட்ட உள்ள கருவாடு பொறுத்தளவு நல்ல தரமாகவே இருக்குங்க. ஏன்னா கமெண்ட்ஸில் வந்து அப்படி போடுறாங்க, அதனால தான் நான் உங்கள்கிட்ட எடுத்து நான் காமிக்கிறேங்க. ஓகே, பாய்.